தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்துள்ளது. சூறைக்காற்றுடன் கனமழை பெய்துள்ளதால் சென்னையில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. சென்னையில் வடபழனி, அசோக் நகர், ராயப்பேட்டை, அண்ணா சாலை, அடையாறு, பட்டினப்பாக்கம், பெசன்ட் நகர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. அதேபோல் புறநகர் பகுதியிலான ஆவடி, திருமுல்லைவாயில், பட்டாபிராம், பெருங்களத்தூர், சிங்கபெருமாள் கோவில் உள்ளிட்ட இடங்களில் மழை வெளுத்து வாங்கியது. இதனையடுத்து ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சூறைக்காற்றுடன் பலத்த மழை பெய்ததால் சென்னைக்கு வந்த 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் நீண்ட நேரம் வானில் வட்டமடித்தன. அதேபோல் சென்னையில் இருந்து புறப்பட வேண்டிய 15 விமானங்கள் சுமார் 1 மணி நேரம் வரை தாமதமாக புறப்பட்டுச் சென்றன. 1 மணி நேர மழையால் 25க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒளிமுகமதுபேட்டை, பெரியார் நகர், செவிலிமேடு, ஓரிக்கை உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் அருகே குருவால் கிராமத்தில் கனமழையின் போது இடி சத்தம் கேட்ட அதிர்ச்சியில் இதய நோயாளியான மல்லிகா என்ற 60 வயது பெண்மணி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் இடைவிடாமல் 2 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் அலமேல்புரம் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தேங்கியது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. மேலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்தது. சேலத்தில் அம்மாபேட்டை, புதிய பேருந்து நிலையம், ஜங்ஷன் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. கிச்சிப்பாளையம் செல்லும் சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 1 மணி நேரம் பெய்த பலத்த மழையால் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து குளம் போல் தேங்கியது. இதேபோல் செங்கம், கிருஷ்ணகிரி, வேலூர், கடலூர், கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. இந்நிலையில் இன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.